கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் கர்த்தரை சோதரி நம் கண்களை மூடி ஜெபமா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிக்க வாங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவை. வேதத்தை திறந்து கூட ஒரு வசனத்தோடு வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் அதில் 14 வசனத்தோடு வாசிப்போம். 6:14 நியாயாதிபதிகள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இருக்கிற பலத்தோடு கூட போ என்று சொல்லி கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கிதியோன் யாருன்னா, ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள மனிதன். ஆனால் என்ன பண்ணுற, அவனுக்குள்ள ஒரு தாழ்மையான ஒரு மனப்பான்மை. நான் இதெல்லாம் ஜெயிக்க முடியுமா, நான் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருந்த இந்த கிதியோன், அந்த கிதியோனை தான் கர்த்தர் என்ன பண்ணார், எடுத்து என்ன பண்ணார், பயன்படுத்த விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட கர்த்தர் இந்த கிதியோனை போல கர்த்தர் உங்களை என்ன பண்ணார், கர்த்தர் பார்க்கிறார். இருக்கிற பலத்தோடு கூட போய் என்று சொல்லு. ஆண்டவர், ஒருவேளை எனக்கு பலனே இல்லை, நான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதனால இந்த பூமியில் வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, ஏன் தான் இந்த பூமியில், அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மளுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், சத்துவத்தை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், வேலைகளை கொடுத்திருக்கிறார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கு தேவையானவற்றை என்ன பண்ணுற ஆண்டவர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா அந்த பூமியிலே இந்த உண்டாருக்கு எல்லாம் முன்பதாக மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே என்ன பண்ண ஆண்டவர் உண்டாக்கி, அதுக்கப்புறம் தான் மனிதன் என்ன பண்ணானுங்க. ஆமாம், ஆண்டவர் என்ன தன்னுடைய சாலின்படி தன் ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கி அவனுக்கு தேவனை எல்லாவற்றை வைத்தது போல நீங்கள் எல்லாமே ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்ன போல இது அருமையான தேவ பிள்ளைகளே. அதே போல இந்த கிதியோனையும் கூட ஆண்டவர் என்ன பண்ணார், அவனுக்கு இந்த பலத்தை கொடுத்துருக்கார். மீதியான எதிரிய வாழ்க்கையில் இருக்கிற எதிரடையான ஒரு பிரச்சனைகள் நீ சோர்ந்து போகாத, அதை நீ மேற்கொள்வாய், அதை நீ முறியடிப்பாய் என்று ஆண்டவர் இந்த கிதியோனை பற்றி சொல்லுகிறார். அவன் சொல்கிறான் பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அதில் 6:15 கூட வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6:15. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனேசாயின் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். பாருங்க, எல்லா குடும்பத்தோட எங்கள் குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம், சிறுமையான குடும்பம். எங்களால் இந்த இப்படிப்பட்ட காரியத்தினால செய்ய முடியாது, இப்படிப்பட்ட முன்னேற்றத்தினால போக முடியாது, அப்படி என்று கொண்டு கூட நீங்கள் இருக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய ஜனமே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பார்க்கிறா இந்த எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். ஆமே, தாழ்வனை இருக்கிறவன் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற ஆண்டவர். இந்த நாளிலும் கூட ஆண்டவர், ஆமே, உங்கள் சிறிய குடும்பம் சிறியதா பெருசா அப்படில்ல, ஆண்டவர் உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்பிட்டாரு. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு. ஒருவனும் கெட்டு போதவருடைய சித்தமே கிடையாது. ஆனால் என்ன பண்ண, நீங்கள் என்ன பண்ண, நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க, அந்த பலத்தை பெற்றுக்கொள்வீங்க. அந்த பலன்தான் ஆண்டவர் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது, அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வார்த்தையின்படி. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கிதியோனுக்கு கர்த்தர் பலத்தை கொடுத்தது போல இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் பலத்தை கொடுத்து உங்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற பலத்தோடு கூட என்ன பண்ணுங்க, உங்கள் காரணம் சொல்லாதீங்க, கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளுங்க. நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அது கீழே வசனம் சொல்றது பாருங்க. 16 கூட வாசிப்போம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாருங்க, என்னப்பா நான் உன்னை அனுப்புறப்பா, நீ அது சரி இது இதுன்னு பார்க்காத, நான் கூட இருக்கேன், நிச்சயமா என்ன பண்ணுவேன், வெற்றி தருவேன். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். இந்த மீதியானை முறியடித்த ஆண்டவர், ஆமே, சொத்தை எல்லா எதிரிகளையும் முறியடித்து ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர், கிதியோனை பலப்படுத்தின ஆண்டவர், ஆமே, பலத்தை கொடுத்த ஆண்டவர், இருக்க பலத்தோடு கூட தைரியப்படுத்தின ஆண்டவர். இந்த நாளிலும் கூட உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஊழியத்தை உங்கள் வேலைகளை ஆண்டவர் பலப்படுத்தி உங்களை அனுப்புகிறார். இந்த பூமியில ஆண்டமே நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது நல்ல ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன பண்ண சொன்னார், முறியடிப்பீங்க. நான் உன்னோடு கூட என்ன
பண்ணுவேன், இருப்பேன் என்று இந்த கிதியோனுக்கு சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே கூட உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இருக்கிற பலத்தோடு கூட போ. காரணம் சொல்லாத, ஆமாம் அது இதுன்னு சொல்லாதங்க. நிச்சயமாக நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். ஆமே, உங்கள் வேலையில், உங்கள் படிக்கிற காரியங்களில், நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற வேலையில் கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்புகிறது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. உங்கள் தலையில் இருக்கிற முடிவோட அவருடைய சித்தத்தை இல்லாமல், அவர் சித்தம் இல்லாமல் என்ன பண்ணாது, கீழே பூமியில் விழாது. அதனால் அது கேட்டுத்தான் என்ன பண்ணுமா, பூமியில் என்ன பண்ணுது. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, இழந்த பலத்தோடு கூட கர்த்தருடைய பலத்தோடு கூட போங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை, இந்த காலை வேளையிலும் பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். இருக்கிற பலத்தோடு போ, நீ அனுப்பு நான் அல்லவா என்று சொன்ன ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இந்த கால நேரத்தில் நம்முடைய அபிஷேகத்தையும் பலனையும் சத்துவத்தை கொடுத்து நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிதியோனோடு இருந்த ஆண்டவர் பராக்கிரமசாலியேன்னு சொல்லி பிள்ளைகளையும் கூட நீங்கள் பராக்கிரமசாலியை பார்க்கறதுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.